ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் கோதுமை மாவு வச்சு ஒரு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் செஞ்சு காட்ட போகிறேன். இதுக்கு வந்து 1 கப் அளவு மைதா எடுத்திருக்கேன், 2 கப் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். இது வந்து நீங்கள் ஃபுல்லாக மைதாலையும் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைனா கோதுமை மாவு வச்சு செஞ்சுக்கலாம். இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்து மாவை ஃபஸ்ட்டு நல்லா கலந்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா சாஃப்டாக வர அளவுக்கு மாவு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இதில் கொஞ்சமாக மேலே எண்ணெய் தடவிட்டு மூடி போட்டு ஒரு அரை மணி நேரத்துக்கு மாவை வந்து ஊற விட்டுறலாம். இப்போ ஸ்டஃபிங் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சமாக வந்து எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் நல்லா சூடானது 4 பெரிய சைஸ் வெங்காயத்தை நல்லா நீளமாக நைஸாக கட் பண்ணி இதோட சேர்த்துக்கோங்க. இது கூடவே பொடியை கட் பண்ண பச்சை மிளகாவும் 1 சேர்த்துருக்கேன். அப்புறம் வெங்காயம் சீக்கிரம் வதங்குறதுக்காக கொஞ்சம் உப்பும் சேர்த்து வெங்காயத்தை வதக்கி எடுத்துக்கலாம். ரொம்ப ப்ரௌனெல்லாம் வதக்க வேணாம், லைட்டாக அந்த கண்ணாடி பதம்னு சொல்லுவாங்களே அந்த அளவுக்கு வதக்கி எடுத்துக்கோங்க. நான் பண்ணுற அளவு வந்து ஸ்டஃபிங்கோட அளவு வந்து ஒரு 4 பேர் சாப்பிட்ற அளவுக்கு வரும். உங்களுக்கு தேவையான அளவு வெங்காயம் வந்து பார்த்து சேர்த்துக்கோங்க. வெங்காயம் இந்த அளவு வதங்கினதும் ஒரு சின்ன சைஸ் தக்காளி வந்து கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். தக்காளியும் ரொம்ப குலைவாக வேகணும்ட்டு இல்லை, ஓரளவு வெந்தால் போதும். இந்த அளவு தக்காளி வெந்ததுக்கப்புறம் 1 ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதோட சேர்த்துட்டு பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுருங்க. இந்த அளவு வதக்கி எடுத்ததுக்கப்புறம் துருவின கேரட் வந்து 1 சேர்த்துக்கிறேன். ஒரு சின்ன சைஸ் கேரட்டை வந்து நல்லா துருவி இதோடு சேர்த்துக்கோங்க. கேரட் சேர்த்துட்டு ரொம்ப வதக்க வேணாம், துருவி தான் சேர்த்துருக்கோம் அப்படிங்கிறதுனால ரொம்ப சீக்கிரமாகவே வந்து அது வெந்துடும். இப்போ மசாலாலாம் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மஞ்சத்தூள், காரத்துக்கு ஏற்றாப்புல மிளகாய்த்தூள், ஒரு அரை ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துருக்கேன், அரை ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துருக்கேன். இதையும் லைட்டாக வதக்கி விட்டுறலாம். நான் வந்து கேரட் மட்டும் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு விருப்பப்பட்ட காய்கறி வந்து இதில் சேர்த்துக்கலாம். குடமிளகாய், பச்சை பட்டாணி, முட்டைக்கோசு இதெல்லாம் கூட சேர்த்து பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு கொஞ்சமாக மட்டும் உப்பு சேர்த்துருந்தேன். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு கடைசியாக கட் பண்ணி வச்சுருக்க மல்லியில் தூவிட்டு நல்லா கலந்து விட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. ஸ்டஃபிங்கை நல்லா ஆற வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு முட்டை உடச்சி சேர்த்துக்கிறேன். இது வந்து ஒரு ஆள் சாப்பிட்ற அளவு மட்டும் செஞ்சு காட்டுறேன். ஒரு முட்டை உடச்சி சேர்த்துட்டு இது கூட 2 ஸ்பூன் அளவு ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அந்த ஸ்டஃபிங்கை இதோடு சேர்த்து முட்டையை நல்லா அடித்து எடுத்துக்கலாம். ஸ்டஃபிங் நல்லா ஆற வச்சு இதோடு சேர்க்கல அப்படின்னா முட்டை லைட்டாக வெந்த மாதிரி ஆயிரும். அதனால தான் நல்லா ஆற வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ உள்ளே வைக்கிற ஸ்டஃபிங் வந்து ரெடியாக இருக்குது. கொஞ்சமாக மாவு எடுத்துகிட்டு சப்பாத்திக்கு தேய்க்கிற மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கோங்க. இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்க ஸ்டஃபிங் வந்து கொஞ்சமாக இதில் வந்து வச்சுக்கலாம். வச்சுட்டு இந்த மாதிரி மடக்கி எடுத்துக்கலாம். ரொம்ப ஈஸி தான் பண்ணுறதும். நான் வந்து சின்னதாக செஞ்சு காமிச்சிருக்கேன். உங்களுக்கு கொஞ்சம் பெருசாக வேணும் அப்படின்னா, சப்பாத்தி மாதிரி வேணும் அப்படின்னா, பரோட்டா மாதிரி வேணும் அப்படின்னா கொஞ்சம் பெரிய அளவில் மாவு எடுத்து செஞ்சுக்கலாம். அப்புறம் தோசைக்கல் நல்லா சூடு பண்ணிவிட்டு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்க வேண்டியதான். மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா எண்ணெயில் போட்டு கூட ஃப்ரை பண்ணி எடுக்கணுனாலும் எடுத்துக்கலாம். இப்போ சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. இது வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் செஞ்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பை ஃப்ரெண்ட்ஸ்.